வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஈவெண்ட் பண்ணால் எங்கள் டீம் டிசைட் பண்ணாங்க. எங்கே ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணும்போது ஓமானுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது, ஓமானுக்கு போகலான்னு டிசைட் பண்ணாங்க. இந்த வாட்டி 15th மே அன்னைக்கு சலாலாலையும் 16th மே மஸ்கட்லேயும் ஈவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சலாலாலையும் மஸ்கட்லேயும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த கூகுள் ஃபார்ம் இருக்குது. அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. உங்களோட கேள்விக்கு பதில். ஓகே சார், நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அது கூட ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸும் இருக்குது. நான் கேள்வி கேட்க ஸ்டார்ட் பண்ணுறேன் சார். ஃபஸ்ட்டு, டாடா ஸ்டீல் இபிஎஸ் ரொம்ப ஜாஸ்தி, ஸோ அதனால் வேண்டாம், டாடா ஸ்டீல் நாட் டு கன்சிடர் நவ் அப்படின்றத நீங்கள் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் நேற்று திடீர்னு டாடா ஸ்டீல் 6% ஏறி இருக்குன்றீங்க. நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்கள் வாங்கியிருக்கோம். அது பாருங்க, அவங்க ஏதோ ஒரு டெட் கேட் பவுன்ஸு, அதுக்கப்புறம் நெதர்லாண்ட்ஸில் ஏதோ பண்ணியிருக்கான். 1600 பேர் வேலையை விட்டு தூக்கிறதுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்குன்றதுலாம் ரீசன் கிடையாது. ஃபண்டமெண்ட்லி என்னென்னா, அமெரிக்காவில் டேக்ஸ் போட்டதுனால சைனா ஸ்டீலு எங்கேயாவது கொடுத்தானோ நீங்கள் வேண்டாம், அவனோட யுவான் பயங்கரமாக ட்ராப் ஆகிருக்கு. ஆல்ரெடி 12% சீப்பர். ஸோ சைனீஸ் ஸ்டீல் 20% சீப்பர். நம்ம வேணால் மக்கள் குஜராத்தில் டெலிவிஷன் சேனலில் கீழே போட்டு டிவியெல்லாம் போட்டு உடப்பீங்க. பட் வீடு கட்டணுன்னா சைனீஸ் ஸ்டீல் 25% சீப்பர்னா கொஞ்சம் இப்படி சைலண்ட்டாக சைனீஸ் ஸ்டீல் தான் வாங்குவாங்க மக்கள். இந்தியா ஃபுல்லாக முக்கால்வாசி பேர் அப்படி தான். அதனால் டாட்டா ஆல்ரெடி ப்ரீமியம் ப்ராடக்ட்டு. ஸோ அவங்களோட ரியலைசேஷன் ஸ்டீல் விற்றாலும் ரியலைசேஷன் கம்மியாக இருக்கும். அதனால் இந்த பீரியடில் நல்ல க்ரோத் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அவங்க ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸ் போயிருக்காங்க. ஸோ ஒரு 80 கிட்ட வந்தால் யூ கேன் கன்சிடர். அடுத்தது இப்போ நான் ஐடிபிஸில் இறங்கலாமா? இல்லை, இன்னும் எவ்வளோ தூரம் விழுன்னு தெரியாது. இப்போ தான் முதல் பட்டாசு வெடிச்சிருக்கு. இன்னும் பல பட்டாசு வெடிக்கணும். அப்புறம் யூஎஸில் இன்னும் பேட் நியூஸ்லாம் வரும். 6 மாதம் கழிச்சு சொல்கிறேன், அப்போ பார்க்கணும். ஐடிபிஸில் இறங்குறக்கே 6 மாதமா சார்? அப்போ தானே ரெசெஷன் வரும். ஓகே, அப்போ தானே மேக்ஸிமம் பாயிண்ட் ஆஃப் பெசிமிசம். இன்னும் பெசிமிசமே வரலையே. ஸோ மேக்ஸிமம் பெசிமிசம்னா ஐயோ வேண்டாம், இது வேஸ்ட்டுன்னு இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு. லோவஸ்ட் பாயிண்ட் வரலாம். அப்போ பர்டிகுலர் ஐடி ஸ்டாக்ஸை வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். எல்லா ஐடி ஸ்டாக்கும் வேடிக்கை பாருங்க. என்னோட எஃப்டியில் 4 லட்ச ரூபா பணம் வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணட்டும்? 4 லட்ச ரூபா எடுத்து பாண்டில் போட்டு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வரும். நீங்கள் 4 லட்ச ரூபா போட்டிங்கன்னா 3500 கிட்ட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 3200 to 35 ப்ளஸ் டேக்ஸ் பிடிச்சிருவாங்க. டிடிஎஸ் 10% பிடிப்பாங்க. அம்மையார் டேக்ஸு நீங்கள் டேக்ஸ் கட்டமோ இல்லையோ அம்மையார் பிடிங்கிப்பாங்க, இங்கேயும் பிடிங்கிப்பாங்க. ஸோ இதை போட்டுட்டு அந்த 3500 வர 3000 அந்த 10% நீங்கள் உங்கள் பேக்கெட்லேருந்து போட்டு ஐடிசி ஷேர்ஸாக வாங்கிக்கிங்க. அந்த டிடிஎஸ் தான் கிளைம் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் இப்போயே அப்ஃப்ரண்ட்டாக போட்டு 3200 ஐடிசியாக மாதம் வாங்கினே இருங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 10% பிடிச்சிருவாங்க. அப்புறம் இயர் எண்டில் நம்ம அதை கிளைம் பண்ணிக்கலாம். 3 லட்ச ரூபா கையில் இருக்குது சார். அதில் கோல்டை வாங்கிட்டு அதை நான் பேங்க்கில் பிளட்ஜ் பண்ணி அந்த பணத்தை கோல்டு இன்வெஸ்ட் பண்ணட்டுமா ஸ்டாக் மார்க்கெட்டில்? உங்களுக்கு இதை வச்சு இன்வெஸ்ட் பண்ணணும்னா பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்லையா பேசாமல் கோல்டை வாங்கிட்டு சுமார். சார், அப்போ இந்த கேள்வியில் என்ன அவர் கேட்க வராரு அப்படின்னா, லிவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் ஏறும்ல. எக்ஸாக்ட்லி. கோல்டு குழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை இருக்க முடியாது. இதர் நீ கோல்டு ஏறுன்னு வாங்கி உள்ளே வச்சிரு. இல்லாட்டா உனக்கு இப்படி பயமாக இருக்குன்னா பாண்டில் போட்டு வர இன்ட்ரெஸ்ட்டில் கோல்டு வாங்க. ஓகே சார், அவர் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காருங்கிறத அவரோட கேள்வி. அப்போ கோல்டு வச்சுட்டு வாய முடின்னு டோன்ட் ட்ரை டு லிவரேஜ். கோல்டு வாங்கினியா, லாக்கரில் வச்சியா, புட்டினியா, அதோட ஹாப்பியாக இருக்கும். சார், லாக்கருக்கு நான் ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். அதை நான் நகை கடனாக வச்சுட்டேன். அந்த நகை கடனால எப்போ என்ன ஆகும்னா, ஆர்பிஐ டைட்டன் பண்ணிட்டு இருக்கான்ல, கரெக்டாக அந்த 365th டே அன்னைக்கு உன்னால் கொடுக்க முடியாது பணத்தை. கோல்டு ஆக்ஷனில் போய்டும். தங்கம் குறையும் போது டிஃபன் காஃபி மாதிரி வாங்குங்கன்னு தானே நீங்கள் சொன்னீங்க? ஆமாம். ஏன் வாங்குங்க அப்படின்னு அழுத்தமாக சொல்லலை? அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் வாங்கியிருப்போம். நீங்கள் லைட்டாக சொன்னதுனால நாங்கள் வாங்காம விட்டோம். லைட்டு ஹார்டெல்லாம் எனக்கு தெரியாது, வாங்குப்பான்னு தான் சொன்னோம். இது ஒருத்தர் கமெண்ட்டில் போட்டிருக்காரு, அப்படியே தான் படித்து காட்டுறேன். ஆமாம், நீ தான் வாங்கணும். அப்புறம் விலை ஏறினதுக்கு அப்புறம் நான் தான் அப்பவே சொன்னேன்னு வேற நீங்க சொல்றீங்க. ஆமா, நான் சொன்னேங்கிறது நீ ஏன் சொல்ற, அழுத்தமா சொல்லுங்கிறது நீ ஏன் சொன்ன, அதுக்கப்புறம் நான் தான் சொன்னேனேங்கிறது உண்மை. ஓகே சார், நீங்க இன்னும் அழுத்தமா சொல்லணும். அப்படி அழுத்தமா எப்படி சொல்லணும்? இப்போ கோல்டு வாங்கு அப்படின்னு சொல்லணுமா?
ஓகே சார். கோல்ட் லோன் மேல ஆர்பிஐக்கு என்ன சார் அப்படி ஒரு கண்ணு? இப்போ என்னன்னா கோல்ட் லோன் வந்து பேக்டு லோன், அதுக்கு பின்னாடி செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்கு. ஆர்பிஐ வந்து இது எல்லாத்தையும் வந்து ஒரு கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஸ்க்ரூட்டனி பண்ணாங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்கு. இப்படி பண்றதுனால என்பிஏ ஜாஸ்தி ஆகிற இதுக்கு வந்து அவங்க ப்ரமோட் பண்றாங்களோ? நான் ஒன்று சொல்லட்டுமா? ம். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ம். இந்த கவர்மெண்ட்டோட ஒப்பீனியனை, இந்த பாலிசியை ம். மிடில் கிளாஸில் ஏழை மேலே எப்படியெல்லாம் சுமையை ஏற்றலாம், ம். எப்படி நண்பர்களுக்கு உதவி செய்யலாம், ம். இதுதான் கோர் ஃபிலாசபி ஆஃப் தி கவர்மெண்ட்டு. ம். உடனே நான் அரசியல் பேசுகிறேன்னீங்க. பட் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் வெல் ஆஃப் அவங்களுக்கு கொடுப்பாங்க, ம். ஹூ இஸ் நாட் வெல் ஆஃப் அவங்கள்ட்டேன்னு எடுப்பாங்க. ஆனால் தான் சொல்கிறேன் உங்களுக்கு, நீ கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஏன்னா பழைய வாட்டி நான் சொல்லியிருக்கிறேன், நான்லாம் அந்த வெல் ஆஃபில் இருக்கிறவன். ம். எங்கள் அம்மா எனக்கு ஒரு 1000 கிராம் வச்சுருந்தாங்கன்னு வச்சுப்போம். ம். என்ன ரேட்டுக்கு வாங்கியிருப்பாங்கன்னு விட்டுருங்க. எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது 1000 ரூபா ஒரு கிராம் இருந்ததுன்னு வைங்க. அதை நான் லாக்கரில் பூஜை போட்டுட்ருக்கிறேன். ம். லாக்கரில் பூஜை போட்டுட்ருக்கிறேன். நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டு ட்ரம்ப்பும் அம்மையாரும், ட்ரம்ப்பு வேலை ட்ரம்ப்பு செஞ்சார், அம்மையாரும் ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாங்க. டியூட்டியை ஏற்றி சாவரின் கோல்ட் பாண்ட் வாங்கி பல வேலைகளாக 10 வருஷத்தில் பண்ணதில் அதை கொண்டு 9000 ஆல்மோஸ்ட் 90,000 கொண்டு வச்சிட்டாங்க. அப்போது எங்கள் அம்மா இறந்தது 2011. அப்போ தான் எனக்கு அஃபிஷியலாக கிடைக்கிது. ஸோ 2011னா இப்போ என்ன 14 இயர்ஸில் எனக்கு ஒரு கிராமுக்கு 9,000 ரூபா நான் ஒன்றும் பண்ணாமல் லாக்கரில் வச்சதுக்கே எனக்கு கொடுத்துருக்கீங்கன்னா, நீங்கள் எனக்கு வேலை செய்கிறீங்களா, இல்லை நீங்கள் மிடில் கிளாஸுக்கு வேலை செய்கிறீங்களா? மிடில் கிளாஸ்லயே அவங்க வீட்லயும் நகை இருக்கும்ல சார்? இவ்வளோ இருக்குமா சார்? லோவர் மிடில் கிளாஸில் எவ்வளோ பேர் வீட்டில் 2011 400 கிராம் இருந்திருக்கும்? இருக்காது. இருக்காது. அப்போது நான் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறது தனி, ரைட்டா? நான் வேலை செய்ய சம்பாதிக்கிறதுல எனக்கு டேக்ஸ் கிடையாது. நான் லாக்கரில் வச்சதுக்கு எனக்கு 9,000 ரூபா லாபம், ரைட்டா? என் ஷேரில் லாபம், டேக்ஸ் கம்மி, லாபம். இனி என்னோடய கார்ப்பரேட் டேக்ஸும் கம்மி, பர்சனல் இன்கம் டேக்ஸும் கம்மி. தூங்கிட்டு இருக்கிற அசட்டுக்கு காசு ஜாஸ்தி, ஸ்டாக்கையும் ஏற்றி விட்டீங்க, ரைட்டா? எங்கேருந்து வசூல் பண்ணுறீங்க? பெட்ரோல், டீசல், ஜிஎஸ்டி. நேற்று ரெஸ்டாரண்ட்டுக்கு ஜிஎஸ்டி ஏற்றிருந்தாங்க. இப்போ நம்ம இதுக்கு போகிறேன்னு வைங்க, ராயா ஹோட்டலுக்கு போகிறேன் கும்பகோணம் வைங்க, சைடில் தனியாக இருக்குது ரெஸ்டாரண்ட்டு, 5% ஜிஎஸ்டி போட்டிருந்தாங்க. இப்போ என்ன சொன்னால் ஹோட்டலுக்குள்ளே இருக்குது, அதனால் அதுக்கு 18%. பேசிக்லி இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மெடிசன் பேஷண்ட் ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் டெட்டு, அவனுக்கு பணம் தேவைப்படுது. அவனுக்கு ஏன் பணம் தேவைப்படுது? பிஸ்னஸ் டுடேயில் ஒரு ஆர்டிக்கல் வந்துருந்தது, அதை நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். மக்கள் பேச்சில் சார். இப்போது உதாரணத்துக்கு ஒரு லம்பாக ஷேர்ஸ் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் இந்தியன் பேங்க்னு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து 5 ரூபா அப்படின்றப்ப கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அப்போ வந்து ஒரு 1 லட்சம் ஷேரை 5 லட்ச ரூபா போட்டு வாங்கி வச்சிருந்தா இன்றைக்கி எனக்கு 23 லட்ச ரூபா. இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பெட்டில் ரிஸ்க் எடுக்கலாமா? முடியாது. உன்னால் வந்து யூ கேனாட் டேக் அ கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க்கும்பாங்க. உனக்கு 1 லட்ச ரூபா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, என்கிட்ட 1 கோடி ரூபா இருக்குது, நான் 10 லட்ச ரூபா வாங்கினா சவுத் இந்தியன் பேங்க் ஓகே. அது ஓகேனா இட்ஸ் ஒன்லி 10% ஆஃப் மை டோட்டல் இன்வெஸ்டபிள் கேபிட்டல், இன்வெஸ்டபிள் சர்ப்ளஸ். ஓகே, ரைட்டா? போனால் போடுதுன்னு 2 லட்ச ரூபா இருந்தால் 20,000 ரூபா தான் ரிஸ்க் எடுக்க முடியும். ஓகே சார். இல்லை, கொஞ்சம் நிறைய பணம் வச்சிருக்கக்கூடிய ஆட்கள் கேட்கக்கூடிய கேள்வி தான் இது. 10 to 15% ஆஃப் யுவர் இன்வெஸ்டபிள் சர்ப்ளஸ் யூ கேன் டூ இன் ஒன் ஸ்டாக் அட் ஒன் கோ. சார், கோல்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம், ஓகே ஃபைன். சில்வர் நீங்கள் வாங்க வேண்டாம் அப்படின்னு நான் வாங்க வேண்டாம்னு தான் சொல்கிறேன். ப்ளீஸ் டோன்ட் புட் வேர்ட்ஸ் இன் மை மவுத். சரி சரி. யார் வேணால் எதை வேணால் வாங்கட்டும், எனக்கு கவலையே கிடையாது. கோல்டு ஏறுற அளவு சில்வர் ஏறாது. இந்த கோல்டு சில்வர் ரேஷியோலாம் கதை. ஏன்னா சில்வரை சென்ட்ரல் பேங்க் வாங்க மாட்டோம் சார். என்ன கேள்வியே அதுதான் சார். நான் உங்ககிட்ட கேள்வியே சொல்லலை, நீங்கள் கோல்டு சில்வர் ரேஷியோ வரைக்கும் வந்துட்டீங்க. சொல்லுங்கள் சார். கோல்டு சில்வர் ரேஷியோ தான் நான் கேட்க வந்தேன். 80s 17:1, 17 ounce சில்வருக்கு 1 ounce கோல்டு. இப்போ 80:1. நான் சொல்கிறேன் 160:1 கூட ஆகும். ஏன்னா கோல்டுக்கும் பணத்துக்கும் லிங்க் இருக்குது, சில்வருக்கும் பணத்துக்கும் லிங்க் கிடையாது. இந்த லிங்க் எப்போ வரும்னா 100 years பேக் ஏன் லிங்க் இருந்ததுன்னா
சில்வர் வாஸ் ஆல்சோ கன்சிடர்ட் கரன்சி. கோல்டு அண்ட் சில்வர் வாஸ் கரன்சி. இந்தியாவில் சில்வர் தான் கரன்சி. ஒரு பெரிய கிரைசிஸ் வந்தது இந்தியன் கரன்சி மார்க்கெட்டில் அபவுட் 110 years ago. சில்வர் விலை ஏறிடுச்சு, கரன்சி சில்வராக இருந்தது, எல்லாரும் காயினை மெல்ட் பண்ணி சில்வராக விற்றுட்டோம். அதுக்கப்புறம் தான் லார்ட் கீன்ஸ் வந்து இந்தியன் கரன்சியை மேனேஜ் பண்ணுறார். அப்படி பிகம்ஸ் தி பெஸ்ட் மேனேஜ் கரன்சி. ஸோ சில்வர் வந்து கரன்சியாக இருந்து இது மாதிரி கிரைசிஸ் வந்ததுனால சில்வருக்கும் கோல்டு கரன்சிக்கு இருக்க லிங்க்கு கட் ஆயிடுச்சு. ஸோ கோல்டை சென்ட்ரல் பேங்க் வாங்குவான், சில்வரை சென்ட்ரல் பேங்க் வாங்க மாட்டான். ஏன் வந்து amount of money as the money in circulation keeps on increasing, gap between gold and silver will keep on increasing. So silver will not catch up with gold. If Chinese government starts to buy silver as their central bank buys silver as their ratio, then silver will also shoot up. ஸோ கோல்டு இன்னைக்கு சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் வாங்குறாங்கன்றனால அதுக்கு ஒரு மதிப்பு, சில்வரை வாங்க அவன் ஆரம்பிச்சாங்க. டன் கணக்கில் வாங்குவாங்க. இப்போ கோல்டும் சில்வர் ரேஷியோவும் பேசிட்டு இருக்கும்போது சார் வந்து ஒரு கிரைசிஸ் நடந்தது, காயின் எல்லாம் உருக்குனாங்க, சில்வர் காயின்லாம் உருக்கி வித்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்களே, அதே மாதிரி ஏமன்ல ஒரு கதை நடந்தது, அதை பண்ணது ஒரு இந்தியன். அது யாருன்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சார், மைக்ரோ ஃபைனான்ஸ் ஸ்டாக்ஸ்ல என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இப்போ அதை கன்சிடர் பண்ணலாமான்னு நிறைய கேள்விகள் இருக்கு. பெரிய லெவல்ல ஒரு டிராப்பை பார்க்குறோம். ஸோ அது என்ன பண்ணலாம்? மார்க்கெட்டு 50% விழலைன்னா நான் சாலிமங்கிற கோட் தான் பண்ணேன். 50% கீழே போச்சுனாலும் யூ ஷுட் பி கான்ஃபிடென்ட். மைக்ரோ ஃபைனான்ஸில் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது. அதில் வந்து 3 லட்ச ரூபாய்க்கு கீழே கடன் வாங்குறவன் தான் வாங்குவான். 4-5 மைக்ரோ ஃபைனான்ஸ் ஒரே ஆளுக்கு கடன் கொடுத்து 50,000 ரூபா 1 லட்ச ரூபா கடன் வாங்கினா வாங்குறவனுக்கு 3 லட்ச ரூபா கடன் கொடுத்துட்டீங்க, உங்கள் கிரெடிட் கார்டு மாதிரி. இப்போ அவன் டிஸ்ட்ரெஸில் இருக்கான், அவனால் கட்ட முடியல. ஸோ இந்த லோன்ஸ் எல்லாமே ஷார்ட் டேர்ம் லோன்ஸ், மேக்ஸிமம் 2 years. ஒரு 3 குவார்ட்டருக்குள்ளே இந்த பாட்டம் அவுட் ஆகிடும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹூ இஸ் தி ப்ரமோட்டர். அவன்கிட்ட எவ்வளோ துட்டு இருக்குது, இப்போ இன்னும் துட்டு இறக்குவானா மாட்டானாங்கிறத கேள்வி. ஓகே சார், டன். இப்போ அடுத்தது ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ் போகலாம் சார். எல்ஐசி ஹவுசிங் சார் 5.94 PE. நான் வந்து கவர்மெண்ட்டு தொட மாட்டேன், பட் நீங்கள் இது மாதிரி ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு புக் வேல்யூ பார்க்கணும். ஆதித்யா பிர்லா கேபிட்டல் 12.78 PE. நான் இப்போ வாங்க மாட்டேன்ப்பா, அவ்வளோதான். ஓகே, தட் இஸ் ஆதித்யா பிர்லா இன்னும் கொஞ்சம் கீழே இருந்தபோது நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ அகெயின் ஐ நீட் டு லுக் அட் புக் வேல்யூ. எனக்கு இன்னும் புக் வேல்யூ காட்டல. ஆமாம். ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் பிஇ வாங்க மாட்டேன், புக் வேல்யூ பார்த்து ஐ கேன் டிசைட். ஓகே சார், ப்ரைஸ் டு புக் பார்க்கணும். ஓகே, பட் நான் வந்து பாஸ்டில் நான் வாங்கியிருக்கேன், என் போர்ட்ஃபோலியோவில் ஆதித்ய பிர்லா இருக்குது. இன்றைக்கி நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்கன்னா புக் வேல்யூ பார்த்தா தான் தெரியும். ரீசெண்ட் டைம்ஸ்னால் புக் வேல்யூ பார்க்கல. ஓகே சார், என்ன ப்ரைஸ்ன்னு கூட பார்க்கல. ஓகே, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் 5.74. ஏன்னா அது நான் ரெகுலராக பார்க்குறேன், கன்சிடர் பண்ணேன். HAL கவர்மெண்ட்டு நான் தொட மாட்டேன். பஜாஜ் ஃபின்சர்வ் வெரி காஸ்ட்லி 35 PE. ஓகே, பஜாஜ் ஃபினான்ஸ் வெரி காஸ்ட்லி. எல்என்டி கொஞ்சம் அபவ் மை டெஸ்ட், அது ஒரு 20 PEனா கன்சிடர் பண்ணலாம். ஆக்சிஸ் பேங்க்கு வாஸ் அ டிஃபென்சிவ் கால். லாஸ்ட் மந்த் வாங்கினோம் நாங்கள், பட் இட்ஸ் அ டிஃபென்சிவ் கால். ஏன்னா இந்த டாரிஃப்னால அது அஃபெக்ட் ஆகாது, மற்றது அஃபெக்ட் ஆகும். ஓகே, லிக்விடிட்டி ஏறி இருக்குது. பட் இட்ஸ் அ ஷார்ட் டேர்ம் கால் ஃபார் மீ. In the very long term, when it becomes profitable, இதை விற்றுட்டு ஐடிஎஃப்சி சீப்பராக இருந்தால் வாங்கிப்பேன். பட் டுடே ஆஸ் அ டிஃபென்சிவ் கால் ஆக்சிஸ் பேங்க் இஸ் குட். ஓகே சார். அசோக் லேலன் நான் தொட மாட்டேன். ஏன் சார், ஹிந்துஜா குரூப் இண்டஸ்இண்டுக்கு ஓகே சொல்கிறீங்க, அசோக் லேலன் ஹிந்துஜாவில் யார் சிஇஓ அப்பாயிண்ட் பண்ணுவான்? RBI. இங்கே அப்புறம் ப்ரமோட்டர் இன்டெகிரிட்டி சொல்லுவீங்களே நீங்கள்? அங்கே ப்ரமோட்டர் RBI, பஸ் காசு தான் ஹிந்துஜா போடுறான். இங்கே காசும் இவனே போடுவான், எம்டி இவனே அப்பாயிண்ட் பண்ணுவான். RBI டெய்லி வந்து என்ன நடக்கிறதுன்னு பார்க்க மாட்டான். அப்போ ஹிந்துஜா ப்ரமோட்டர்ஸோட இன்டெகிரிட்டி நீங்கள் சந்தேகப்படுறீங்க? இன்டெகிரிட்டி கிடையாது, பிஸ்னஸே அப்படி பாஸ். இல்லை சார், அது மோனோபாலி பிஸ்னஸ் மாதிரி தானே சார். யாருமே மோனோபாலியே இல்லையே, 3 பேர் இருக்காங்க. ஒருத்தனா வரான்ல. ஓகே, சார் இவங்க எவ்வளோ வருஷமா இருக்காங்க? இவனும் டாட்டாவும் இருந்தான், இப்போ தான் இவன் வந்திருக்கான். Volvo, பாரத் பென்ஸ், ஈஷர். அதான் Volvo தான் ஈஷர். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் டொயோட்டா டு என்டர் த மார்க்கெட். அவன்கிட்ட ஒரு பெரிய கமர்ஷியல் வெஹிக்கிள் பிராண்ட் இருக்குது, அவனும் என்டர் ஆகல. அப்போல்லாம் இது எங்கே இருக்குன்னு தெரியாது. மஹேந்திராவும் வந்து இசுசு வாங்கிட்டு உள்ள மஹேந்திராவும் இறங்குவான். ஸோ இட் இஸ் வெரி காம்படிட்டிவ். நான் வந்து ஹிந்துஜா ஃப்ராடுன்னு நான் ஒத்துக்கல,
பட் எப்படியெல்லாம் ரூலை பெண்டு பண்ண முடியுமோ பெண்டு பண்ணுவான். ஓகே அந்த பெண்டிங்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது. ஓகே சார். கொட்டாக் மஹிந்திரா வெரி காஸ்ட்லி. ஃபெடரல் பேங்க் 11.55. இது Yeah, பிஇ book. பிரைஸ் டு புக். பார்க்கணும், ஜஸ்ட் அவுட் ஆஃப் ரீச். ஓகே. கர்நாடகா பேங்க் சொல்லுங்கள் சார். புக் வேல்யூ டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. ஓகே. இது வந்து ப்ரைஸ் டு புக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஃபெட்ரல். ம் ஸோ கொஞ்சம் உங்களுக்கு வர ரிட்டர்ன் குறையலாம், பட் யூ கேன் கன்சிடர். பட் கர்நாடகா டெஃபினெட்லி எஸ். டிவிஸ் லேப் வெரி காஸ்ட்லி. டாடா பவர் வெரி காஸ்ட்லி. சிடிஎஸ்எல். நான் தொடரணும், அதெல்லாம் வேண்டாம். ஏன் சார் இப்ப அதெல்லாம் வந்து சிடிஎஸ்எல் என்எஸ்டிஎல் செபி, 2 பேர் தானே அப்போ இருக்காங்க. செபி நான் இன்னும் 2 பேரை நான் உள்ளே விட்டானா? இது என்ன ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லியிருக்கான். ம் அந்த அக்கௌண்ட் சர்வீசஸை நீ சார்ஜஸாக கலெக்ட் பண்ணி இருக்கிற. ம் இன்னும் 3 பேருக்கு பர்மிஷன் கொடுத்துட்டா உன் பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? ஓகே சார். அப்படி பார்த்தா நம்ம கண்ட்ரியில் ஒரு 40 பேங்க் இருக்கு. ஒன் ஆஃப் தி இப்போ இவங்களை இப்போ நீங்கள் பேங்க் பேங்க்கு வந்து ஆ. பணம் வாங்கி டிவரேஜ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறான். ம் ஸோ அது வந்து மெயின் பிஸ்னஸ். அப்புறம் நிறைய நான் ஃபீ இன்கம் இருக்குது. ம் இதில் என்ன இன்கம் இருக்குது? டிமேட் அக்கௌண்ட்டுக்கான சார்ஜஸ் மட்டும்தான் இன்கம். அவ்வளோதான். கேம்ஸ். நான் ரிஜிஸ்டர் எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் ஃபாலோ. ஓகே சார், ஃபைன். ஸோ ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. எங்களுக்கு 4 சப்போர்ட்டிங் சேனல்ஸ் இருக்குது. பைசா போல்தா இன் ஹிந்தி சேனல், மணி மாத்துலுன்னு தெலுங்கு சேனல், மணி மாத்துன்னு கன்னடா சேனல், மணி பேச்சு மலையாளம்னு ஒரு மலையாளம் சேனல். இந்த சேனல்ஸ் எல்லாம் உங்கள் அந்தந்த லாங்குவேஜ் பேசுகிற ஃப்ரெண்ட்ஸ்ட்டு அனுப்பிச்சு அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு மணிபேஜ்.com விசிட் பண்ணுங்கள்.